தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மத்திய அரசின் கேபினட் செயலராக இருப்பவர் டி.வி. சோமநாதன். தமிழரான இவர் பிரதமர் மோடிக்கு மிக நெருக்கமான அதிகாரி ஆவார். இதற்கு முன் நிதி செயலராகவும் இருந்துள்ளார். மோடியின் திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர். இவரை அடுத்து இன்னொரு தமிழக ஐஏஎஸ் அதிகாரியும் பிரதமருக்கு நெருக்கமாகிவிட்டதுடன் மோடியின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் உள்ளார். அவர்தான் எஸ். கிருஷ்ணன். 1989 கேடர் தமிழக ஐஏஎஸ் அதிகாரியான இவர் தமிழக நிதி செயலராக பணியாற்றியவர். தற்போது மத்திய அரசின் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் செயலராக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் கீழ் பணியாற்றுகிறார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்தபோது பிரதமர் மோடி அடிக்கடி கிருஷ்ணனை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். பாகிஸ்தான் சைபர் தாக்குதல் நடத்தினால் அதை எப்படி முறியடிக்க வேண்டும், நம் அரசு தகவல்களை எப்படி பாதுகாப்பது என பல விஷயங்கள் குறித்து இவருடன் விவாதித்துள்ளாராம் மோடி. ஆபரேஷன் சிந்தூரின் போது கிருஷ்ணன் அமைச்சகம் பல வேலைகளை செய்துள்ளது. எதிர்காலத்தில் AI தொழில்நுட்பம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாற உள்ளது. அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்தும் பிரதமர் ஆலோசனை நடத்தியுள்ளாராம். மத்திய நிதித்துறை செயலராக வேண்டும் என்பது கிருஷ்ணனின் விருப்பம். ஆனால் தகவல் தொழில்நுட்ப துறையிலேயே பணியாற்றுங்கள், உங்கள் சேவை நாட்டிற்கு தேவை என சொல்லிவிட்டாராம் மோடி. மத்திய அரசு துறைக்கு மாற்றப்படுவதற்கு முன் கிருஷ்ணன் தமிழக தொழில்துறை செயலராக பதவி வகித்து வந்தார். நிதி, திட்டங்கள் உருவாக்கம், நிர்வாகம் ஆகியவற்றில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். கடந்த 2008 சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அதற்கு தீர்வு காணும் உயர்மட்ட ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதில் ஒருவராக கிருஷ்ணன் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா, ஸ்டாலின் ஆகியோருக்கு நம்பிக்கையான அதிகாரியாக இருந்த கிருஷ்ணன் தற்போது மோடிக்கும் நெருக்கமாகிவிட்டார்.